Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டுங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த SubZero கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் எப்படி செட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தெர்மோஸ்டாட் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதை எப்படி பண்ணேங்கிறது அடுத்து ஃபர்தராக பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் தாங்க SubZero கண்ட்ரோலர் தான் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி நான் இதை பற்றின வீடியோ அன்பாக்சிங் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்கு செட் பண்ண போகிறோங்க. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா SEZ75690 RE0 அப்படிங்கிற மாடல் தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். இது வந்து சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, டீப் ஃப்ரீசரு, விசிபிள் கூலர் இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். ஹீட்டர் வர ஆப்ஷன் உள்ள டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜில் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா சேஃபாக செட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டேட்ஸ் பாக்ஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ சின்னதாக தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து மேலே டாப்பில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ நிறைய செட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸருக்கு பேக் சைட் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஃப்ரண்ட்லேயே செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கான மார்க்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டு உள்ளே வந்து கண்ட்ரோலரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க் பண்ண மாதிரி பாக்ஸை கட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து கண்ட்ரோலர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. இப்போ கரெக்டாக செட் ஆகுது. இந்த சைடில் வந்து நம்ம அந்த சேஃப்டி கிளிப்பை போட்டுருவோம். ஸோ இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரண்ட் போர்ஷனில் மேலேயே வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் டிஸ்பிளேலாம் வருது. மெஜாரிட்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் சைடு கம்ப்ரஸர் பக்கத்தில் தான் செட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரண்ட் சைடு மேலே டாப்லேயே வைக்க போகிறோம். பேக் சைடு இதை கொஞ்சம் கட் பண்ணி நம்ம ஒயரிங்க்கு எடுத்துக்க போகிறோம். ஸோ மெயின் ஃபேஸ் இன்புட் வந்து ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் வந்து வெளியிலேருந்து இன்புட் ஜாக்லேருந்து எடுக்க போகிறோம். ப்ளஸ்ஸு சென்சார் வந்து ஃப்ரீசருக்கு அடியில் போகுது. தெர்மோஸ்டாட் ஒயர் வந்து ஃப்ரீசர் பக்கத்துலேருந்து இங்கே வெளியில் வந்து இந்த கனெக்டருக்கு வரப்போகுது. ஸோ இந்த ஒயரிங்லாம் அடுத்து பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டை வந்து செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து செட்டப்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தெர்மோஸ்டாட் இருக்கு இல்லையா, ஆர்டினரி அனலாக் தெர்மோஸ்டாட்டு, இதில் வர கனெக்ஷன்ஸ்லாம் நம்ம வெளில கொண்டு போகணும். அதனால் வந்து ஃப்ரிட்ஜில் இங்கேருந்து வெளில வந்து ஒரு ஹோல் போடணும். ஸோ அதுக்காக இதை ஃப்ரீ பண்ணிடுறேன். ஆக்சுவலாக ஃப்ரீசர் பாக்ஸை எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுங்க. ஸோ கரெக்டாக மெஷர் பண்ணி தான் பண்ணேன். பட்டு கொஞ்சம் கார்னரில் போயிடுச்சு. எனிவே இருந்தாலும் சரியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹோல்குள்ளே சென்சார் கேபிள், NTC சென்சார் காட்டினால அந்த கேபிள், ப்ளஸ் வந்து இந்த தெர்மோஸ்டாட் இந்த கேபிள் இருக்கு இல்லையா, ஒரு இன்னு ஒரு அவுட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு இன்னு ஒரு அவுட்டு, ரெண்டு கேபிளையும் ஒவ்வொரு கேபிளை ஜாயின் பண்ணி நம்ம மேலே டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ அங்கேருந்து பவர், அதாவது இங்கேருந்து பவர் அந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டுக்கு ஒரு கேபிள், இந்த எல்லோ கேபிள் இருக்கு இல்லையா, இது வழியாக பவர் இன்புட் போகும் அந்த ரிலேக்கு. ப்ளஸ் பவர் அவுட்புட் வந்து திரும்ப அந்த ரிலேலேருந்து க்ளோஸ் ஆகி வரப்போ இந்த பிளாக் கேபிளுக்கு வந்து பிளாக் கேபிள்லேருந்து கம்ப்ரஸர் கீழே போகும். ஸோ நம்ம அப்படியே வந்து இந்த கேபிளை அப்படியே வச்சு இந்த கேபிள்லேருந்து அங்கே அவுட் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இது பேர் கேசிங் பைப்புங்க. ஸோ இந்த பைப் போட்டு தான் நம்ம வந்து கேபிள் வெளில தெரியாமல் கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போட்ட ஹோல் இங்கே இருக்குது. ஃப்ரீசருக்கு கரெக்டாக சைடில் வரும். நம்ம வந்து பாட்டமில் இந்த மெயின் கார்டு இருக்கு இல்லையா, பவர் கார்டு, இதுலேருந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து லூப் எடுக்க போகிறோம். லூப் எடுத்து ஒரு கேபிள் வந்து டேரெக்டாக வந்து கேசிங் பைப் மூலயமா இந்த பாக்ஸில் இருக்க இந்த கண்ட்ரோலருக்கு போயிருங்க. ஓகேங்களா, AC 230 சப்ளை 250 Hz 230 வோல்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதில் கொடுக்க போகிறோம் மெயின் சப்ளை. நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் எப்போ பவர் ஆன் பண்ணுறோமோ அப்போல்லாம் இங்கே பவர் வந்துடும். ஸோ அடுத்து வந்து நம்ம NTC சென்சார், இந்த சென்சார் இருக்கு இல்லையா, ஸோ இதில் கனெக்ஷன் பண்ணி திரும்ப இந்த கேசிங் பைப் வழியாக வந்து இந்த ஹோலில் விட்டு நம்ம வந்து ஃப்ரீசருக்கு அடியில் அந்த தெர்மோஸ்டாட்டோட பல்பு செட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து அந்த சென்சாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அவ்வளோதான் ஒர்க்கு. அது இல்லாமல் வந்து இந்த ரிலேலேருந்து 2 கேபிள் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக அங்கே நான் உள்ளே சொன்ன தெர்மோஸ்டாட்டோட கேபிளோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த ஒர்க்கு அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து சென்சாரை உள்ளே விட்டுடலாம். ஒரே நேரத்தில் 2 கேபிள் விட்டோம்னா கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். ஸோ இதே ஹோலில் வந்து இந்த கேபிளையும் உள்ளே விட போகிறேன்.
நம்ம ஃப்ரீசர் பாக்ஸை மேலே கழட்டின இடத்துலேயே மாட்டிடலாம். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இது வந்து பல்பு கனெக்ஷனுங்க. ஸோ இதை நம்ம வந்து ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இந்த 2 கேபிள் வருது இல்லையா, தெர்மோஸ்டாட் இன் அண்ட் அவுட்டு. ஸோ இப்போ நம்ம மேலே எடுக்கிற கேபிளை வந்து இந்த தெர்மோஸ்டாட் இன்னில் ஒரு கேபிள், அவுட்டில் ஒரு கேபிள் கொடுத்து இன்சுலேட் பண்ணிட போகிறோம். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த லெக்கை கட் பண்ணாமல் லெக்குள்ளேயே விட்டு டைட் பண்ண போகிறோங்க. ஸோ லெக்கை கட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு லெக்குள்ளேயே விட்டு கேபிளை வந்து கட்டிங் பிளேயர் வச்சு டைட் பண்ணிட்டு அடுத்து இன்சுலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இந்த கிளிப்பெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். நம்ம இதுக்கப்புறம் வந்து அந்த பழைய தெர்மோஸ்டாட்டை யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ அதனால் அது டம்மி தான். ஆக்சுவலாக இன்னொரு அவுட்புட் சொன்னேன் இல்லையா, அவுட்புட்டில் வந்து நம்ம இன்னொரு கேபிளை கொடுத்து டைட் பண்ண போகிறோம். கேபிளை கொடுத்துட்டேன். இப்போ வந்து கட்டிங் பிளேயர் வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி விட்ருவோம். அந்த என்டிசி சென்சார் இருக்கு இல்லையா, இந்த சென்சாரை வந்து நான் பழைய பல்பு வந்து தெர்மோஸ்டாட்டோட பல்பு சென்சார் இருந்துச்சுல, ஸோ அந்த இடத்துலேயே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக டச் ஆகிற மாதிரி இருந்தால் போதும். ஓகே, இப்போ சென்சார் வந்து கரெக்டாக இங்கே சென்ஸ் பண்ணுற இடத்துல லொக்கேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உள்ள ஒயரிங் கனெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. அகைன் திரும்ப இந்த வந்து பாக்ஸை கவர் பண்ணிடலாம். இனிமேல் வெளியில் தான் வேலை. பழைய தெர்மோஸ்டாட் இங்கே இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கேபிளை எடுத்து தான் நம்ம வந்து அங்கே டேரெக்டாக கொடுத்துட்டோம், வெளியில் போகிற மாதிரி, ரிலேட் போகிற மாதிரி. இப்போ வந்து இந்த ஃபீலர் பல்பும் நமக்கு வேஸ்ட்டு தான், சும்மா டம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து ரோல் பண்ணி வச்சிடுறேன். ஆக்சுவலி இந்த தெர்மோஸ்டாட் வந்து டம்மி தாங்க, பட் ரிமூவ் பண்ணோம்னா நமக்கு அந்த இடத்துல ஹோல் வந்து கேப் தெரியும். அதனால் வந்து அதை அப்படி டம்மியாகவே வைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரூஸ்லாம் போட்டு பழையபடி செட் பண்ணிகிட்ருக்கேன். வேலை முடிஞ்சு உள் சைடு. ஸோ ஃப்ரீசர் பாக்ஸாக மாட்டியாச்சு. கேபிள் எல்லாமே எக்ஸஸாக இருக்கிறத வெளியில் இழுத்தாச்சு. வந்து முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ இது வந்து கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணுற இடம். இது வந்து இந்த கேசிங் பைப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இப்படி கரெக்டாக அந்த கேபிளை விடுறதுக்காக இங்கேயும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கண்ட்ரோலரை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம உள்ளேருந்து எடுத்தோம் இல்லையா கேபிள், இது வந்து சென்சாரோட கேபிள். இது வந்து சென்சாரோட கேபிள். இது வந்து நம்ம ரிலேயில் கனெக்ட் பண்ணுற கேபிள். ஸோ தெர்மோஸ்டாட்டோட அவுட்டில் எடுக்கிறது. ஸோ இதையும் பைப்பில் விட்டுக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ நம்ம இன்னும் ஒட்டலை, அதனால் வந்து ஃப்ரீயாக எடுத்து பண்ணலாம். இப்போ இது வந்து தெர்மோஸ்டாட்டோட இன் அண்ட் அவுட்டு. ஸோ இன்னில் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து அவுட்டில் ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ மெயின் ஃபேஸ் வந்து இங்கே வந்துட்டு ரிலே க்ளோஸ் ஆகிறப்போ அவுட் ஆகி கம்ப்ரஸர் போகும். ஸோ அதான் கான்செப்ட்டு. அந்த தெர்மோஸ்டாட்லேயும் அதான் நடக்குது, அதே தான் இதுலேயும் நடக்க போகுது. பட் இது வந்து டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டு, அது அனலாக் தெர்மோஸ்டாட்டு. ஸோ அடுத்து வந்து இந்த என்டிசி சென்சார் இருக்கு இல்லையா, ப்ரோபு. ஸோ இதை கனெக்ட் பண்ண போகிறோம் 1 and 2. ஓகே, டெம்பரேச்சர் சென்சாரையும் கொடுத்தாச்சு. ஆனால் அடுத்து கொடுக்க வேண்டியது மெயின் ஃபேஸ் நியூட்ரல் தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக மெயின் ஃபேஸ் நியூட்ரல் வந்து இன்புட் கேபிள்லேருந்து எடுக்க போகிறாங்க. 3 கோர் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்ட்லேருந்து எடுக்க போகிறோம். ஒன்று வந்து எர்த்து, அதர் 2 பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். ஸோ அந்த ஃபேஸ் அண்ட் நியூட்ரல்லேருந்து ஸ்லீவை கொஞ்சம் எடுத்துகிட்டு புதுசாக ஒரு கேபிளை ஜாயின் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோலர் கொண்டு போகிறோம். ஸோ கிளிப்பு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணி இன்சுலேட் பண்ணுறோம், அவ்வளோதான் வேலை. ஸோ ரெட் அண்ட் பிளாக் தான் அதுலேயும் இருக்குது, நம்ம வச்சுருக்க கேபிளையும் ரெட் அண்ட் பிளாக் தான் இருக்குது. அதனால் சேம் ரெட் அண்ட் பிளாக்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக சேஃபாக பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். கவர் பண்ணி மேலே கொண்டு போய்ட்டு கண்ட்ரோலருக்கு இன்புட் 230 வோல்ட் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம மெயின் கார்ட்லேருந்து கொண்டு வந்த மெயின் ஃபேஸ் அண்ட் நியூட்ரலுங்க. ஸோ இதை வந்து 3 and 5 கொடுக்க போகிறோம்.
ஸோ 3ல் நியூட்ரல் கொடுக்குறேன், 5ல் ஃபேஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் எது வேணால் கொடுக்கலாம். ஏசி 230ங்கிறப்போ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் மாற்றி கொடுக்கலாம் எது வேணாலும். ஓகே, ஓவராலாக கனெக்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஸோ இனிமேல் இந்த கேபிள் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே உள்ளே நான் இங்கே வைண்ட் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிங்க. ஸோ கண்ட்ரோலர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து கூலிங் மோடில் இருக்குது. ஸோ நான் -5 டிகிரியில் செட் பண்ணியிருக்கேங்க. -5 டிகிரி வந்துச்சுன்னா கம்ப்ரஸர் வந்து ஆஃப் ஆயிரும். திரும்ப வந்து 2 டிகிரி, அதாவது -3 வந்ததுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆன் ஆயிரும். ஸோ 2 டிகிரி ரெஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தராக ரன் பண்ணி பார்த்துட்டு 1 வீக் ரன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூலிங் தேவை அப்படின்னா -5லேருந்து -7 ஆக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் வந்து இதில் வந்து ஐஸ் ஃபார்மேஷன் கண்டிப்பாக ஆகாது. நம்ம வைக்கிற பொருள் மட்டும்தான் ஐஸ் ஆகும். ஃப்ரீசர் வந்து உள்ளே ஐஸ் ஆகாது. ஸோ இதுக்காக தான் இந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டாட் மாற்றினது. ஆக்சுவலி சென்சார் வந்து பழைய இருந்த இடத்துலேயே வந்து லொக்கேட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது வந்து கரெக்டாக சென்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்து என்டிசி சென்சாரு, அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும். அது வந்து நம்ம டிஜிட்டல் தெர்மோஸ்டாட்டுக்கு போயிட்டு கரெக்டாக சென்ஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் வந்து ஃப்ரீஸ் ஆகுமே ஒழிய இந்த ஃப்ரீசர் சுற்றி ஃப்ரீஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம கான்செப்ட். அதுக்காக தான் நம்ம இதை மாற்றுறோம். ஆக்சுவலாக நல்லாவே ரன் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ நம்ம டெம்பரேச்சர் செட்டிங்ஸ் மட்டும் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து செட்டப் எவ்வளோ பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். செட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஒரு 2 செகண்ட் அழுத்தி பிடிச்சோன்னா டெம்பரேச்சர் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிடும் டேரெக்டாக. ஆக்சுவலாக இப்போ பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? -8ல் வச்சுருக்கேங்க. ஸோ ஏற்றர்னா ஏற்றிக்கலாம், -10 கூட வைக்கலாம். ஸோ கூலிங்கை பொறுத்து உள்ளே இருக்க பொருள்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிறத பொறுத்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு 8ல் வச்சுருக்கேன். 8 போதும், செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 0 டிகிரியில் இருக்குது, கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து அந்த ரெஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா? ரெஸ்ட் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அழுத்தி பிடிக்கிறேன். P1 வருது. நம்ம வந்து P4 ப்ரோக்ராம் அழுத்தணும். டாப் ஏரோ அழுத்துறேன். H5 LS P4ல் செட் கொடுக்குறேன். 2 டிகிரிங்க. ஸோ 2 டிகிரி டிஃப்ரென்ஷியலில் இருக்குது. இப்போ 8 டிகிரி -8 வச்சுருந்தேன் இல்லையா? -8 ரீச் ஆச்சுன்னா ஆஃப் ஆயிரும். அடுத்து வந்து -6 ரீச் ஆகிறப்ப கம்ப்ரஸர் ஆன் ஆயிரும். ஸோ இதை வேணால் கொஞ்சம் டைம் டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஒரு 3 டிகிரி வச்சுக்கலாம். இப்போ -8 ரீச் ஆச்சுன்னா ஆஃப் ஆயிரும். -5 வந்ததுக்கப்புறம் ஆன் ஆயிரும். ஸோ இது வந்து ரொட்டீனாக ரன் ஆகிட்ருக்கோம். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ஃபுல்லாக ஐஸ் ஃபார்மேஷன் ஆகக்கூடாது. வைக்கிற பொருள் மட்டும்தான் வந்து ஐஸ் ஆகணும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுது. அதுதான் ப்ராப்ளமே இங்கே. ஸோ அதனால் அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த டிஜிட்டல் தெர்மோஸ்டாட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எனக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.